ஹலோ மக்களே, வெல்கம் டு தியா சேனல். இந்த வீடியோவில் நம்ம பருத்திப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நான் பருத்தி விதையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் கலந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம், ஏலக்காய், சுக்கு, அவ்வளோதாங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் பருத்தி விதையை கடையில் பருத்தி பால்குன்னு சொல்லி கேளுங்க, தருவாங்க. வண்டில் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. காலையில் எழுந்திரிச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் பருத்தி விதையை போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது ஊற வச்ச தண்ணி தான். அடுத்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இதோ அரைச்ச இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஒரு சல்லடையில் ஒரு துணியை போட்டு வடிகட்டி எடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக முடியும். டைரெக்டாக சல்லடையிலே வச்சோம்னா எப்படியும் அதோட வேஸ்ட் உள்ளே போக தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு 2 தடவை பருத்தி விதையை அரைச்சி பருத்தி பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டைம் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயை நல்லா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ பருத்தி விதை வடிகட்டினோல அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பருத்தி பால் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிப்பேராக பண்ணி வச்சுட்டோன்னா குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நான் 2 தடவை அரைச்சதுக்கு பருத்தி பால் எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. அடுத்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் அரைச்சி அதையும் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் பச்சரிசி மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சரிசி தான் இருக்குது அப்படின்னா பச்சரிசியை காலையில் எழுந்திரிச்சி ஊற போடுங்க. அதாவது நீங்கள் 1 டம்ளருக்கு கம்மியாக ஊற போட்டாலே போதும். சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரிசிக்கு பதிலாக இப்போது மாவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா பருத்தி பாலோட திக்னஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக அரிசி சேர்த்துக்கோங்க. பருத்தி பால் செய்கிறதுக்கு முதல்ல சட்டியில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம பருத்தி பாலை ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஏன்னா இதை சீக்கிரமாக அடியில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இந்த பருத்தி பாலோட பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா பருத்தி பாலோட திக்னஸ் நல்லா கிடைக்கும். ஆனால் சீக்கிரமாக அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நான் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விடுங்க. அடுத்ததாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவி வச்சுருக்கீங்கன்னா அடுத்தது நீங்கள் தேங்காய் துருவினது சேர்த்துக்கலாம். நான் பால் எடுத்து வச்சுருக்கனால நான் அதை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணும்போது இன்னமும் அதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். அதாவது நல்லா தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் மாவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் துருவினதாக இருந்தால் வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது சுக்கு, ஏலக்காய் தட்டி போட்டு இது சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. சளி தொந்தரவுகளை சரி பண்ணும், எலும்புகளுக்கு வலுவூட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.